வணக்கம். எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த பூமியில் மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லா செல்வங்களும் பெற்றும் வாழ்ந்திட இந்த இரையாற்றலுக்கும் இந்த மகான்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உதவி செய்யுமாறு எல்லா ஆத்மாக்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் குருவும் என் குருவின் குருவுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் இஷ்ட தெய்வத்துக்கும் என்னை உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் மகான்களுக்கும் முக்கோடி தேவர்களும் முக்கோடி தேவிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வீடியோவை காணொலியை பதிவு செய்கிறேன். என்ன மக்களே, நல்லா இருக்கிறீங்களா? வேலை பலுவின் காரணமாக தான் கொஞ்சம் தாமதமாக வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது, மன்னிக்கவும். என்னால் முடிந்தவரை மக்களுக்கு, நல்ல ஆத்மாக்களுக்கு இந்த காணொலி மூலம் சில கருத்துக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய தேவைகளுக்கு தேவைப்படலாம். அதுக்காகவே இந்த வீடியோக்கள் போடப்படுகிறது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இருந்தாலும் அன்னப்பறவை போல் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். வீடியோவை பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா எனக்கு யதார்த்தமான வார்த்தைகள், யதார்த்தமான என்ன இப்போ எனக்கு வருதோ அதை நான் சொல்வேன். எதுவும் படித்து வச்சோ இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. சரி, பேசுவோம். அதாவது நிறைய நண்பர்லாம் கேட்குறாங்க, சாமி எதுக்கெடுத்தாலும் நீங்கள் கர்மா, பாவம், புண்ணியம் இப்படிலான்றீங்களே, அப்புறம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்களே, வெளிநாட்டில் எல்லாமே நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் கர்மா, என்ன கர்மா ஒன்றும் புரியல, நாங்கள் என்ன கர்மா பண்ணோம் எங்களுக்கு தெரியல, எப்படி என்ன கர்மா பண்ண தெரியல, என்ன பாவம் பண்ண எனக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அப்பப்போ இந்த அவசர உலகத்தில் எங்களால் எதுவும் பொறுமையாக உட்காந்து தேடி பார்த்து எங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு சரியான இல்லை. அப்படி இருந்தும் நண்பர்களிட நம்ம கேட்டால் யாருன்னா ஒரு குருமார்களோ இல்லை கோயிலையோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னால் அதெல்லாம் போய் காசுக்காக பண்ணுறான்னு சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் எங்களோட பிரச்சனைக்கு வேற எங்கே தீர்வே தெரியல. இப்போ என்னதான் பண்ணுறது, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்திருக்குது. கரெக்ட், நியாயமான கேள்வி. கர்மான்னா என்ன? கர்மான உழ்வினை கர்மான்னு சொல்றாங்களே. நீங்க செய்யற செயல்ல வருகிற ஏதோ ஒரு தேவைக்காகவோ இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவோ உங்க சுயநலத்துக்காகவோ யாரையோ பயன்படுத்திக்கிறதோ இல்லை யாரோட பொருளோ உங்க தேவைக்கு நீங்க எடுத்துக்கிறதோ, இந்த பொருள் ஊராமட்டு பொருள் தானே, இது நம்ம எடுத்துக்கிட்டு அவன் வந்து கஷ்டப்படுவான், பாதிக்கப்படுவான்னு அந்த நினைவு கூட உனக்கு வராமல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது, நம்ம செயலால் மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றது, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவிர்த்து விட்டு அதை கடந்து போகிறது, அதே மாதிரி ஆசை வார்த்தைகளை காட்டி அது செய்யாமல் விடுவது, அது நம்பிக்கை துரோகத்துக்கு சமமான பாவங்கள். அதே மாதிரி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா இதுதான் கர்மாக்களாக வந்து அவங்க ஜாதகத்திலேயோ இல்லை நடைமுறை வாழ்க்கையில் அவங்க துன்பங்களோ அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிட்டு அதுதான் கர்மான்ற ஒரு சொல் உருவாக்கப்பட்டது. இது மாதிரி ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பயன்படுத்திக்கிது ஒரு நேம், பேர். இப்போ நமக்கு எப்படி இருக்கு, தலை கை காலில் இருக்குன்னு கூப்பிட முடியும், என்னன்னு கூப்பிட முடியும், மனிதன் கூப்பிடலாம். அதுக்குதான் ஒரு பேர், ஒவ்வொருத்தரும் பேர் இருக்குது. அது மாதிரி இந்த கர்ம வினைகள் செயல்களுக்கு கர்மா அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கு. அந்த காலத்துல அந்த கர்மாவுக்கு வந்து சில தண்டனைகள், சில இதெல்லாம் இருக்குன்னு பயம் காட்டி வச்சிருந்தாங்க. அப்பதான் செய்வான்ட்டு. ஏன்னா அவங்க மூடாத்திரமான ஆளுங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப படிக்காதவங்க இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப படிச்சவங்கனால எல்லாரையும் முட்டாள்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அறிவு வளர்ந்துருதுல, அதனால அது மாதிரி அந்த கர்மா இப்படி தான் வரும். எப்படி வரும்? நம்ம காலையிலேச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன செயல் செய்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தொழிலுக்காக நம்ம போகிறோம், நம்ம வேலை நம்ம பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம், அவ்வளோதான். இதில் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் இல்லை, அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்கும். சும்மா கிடையாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வெளியே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரக்குள்ள நீங்கள் எவ்வளோ பேரோட பார்வையில் படுறீங்க, நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் சுவாச காட்டை நம்ம சுவாசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கர்மாக்கள் வந்து நமக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ எப்படி அந்த கர்மாக்களும் செய்யும்?
நீ செய்த கர்மாக்கள் இருக்குது, பிறர் செய்த கர்மாக்களும் இருக்கு. பிறர் செய்த கர்மாக்கள் எப்படி வருதுன்னா, நீ வெளியே போயிட்டு சுவாசிக்கும் போது எல்லா எல்லா ஆத்மாக்களுடைய சுவாச காற்று கலந்துதான் வருது. அப்போ ஒன்று உடல் மனம் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா, பலவீனமா இருக்கும்போது அந்த சுவாசம் நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொடர்ந்து அது வரும் உங்ககிட்ட. அந்த சுவாசத்தை சுவாசிக்கும் போது அது பாவ கர்மா இருந்தாலும் அது நம்ம அனுபவிக்கிறது இருக்கு. அப்போ இதுல நம்ம அதே மாதிரி சிலருடைய பார்வை ஒரு யாரா பார்த்து எதனா நம்ம நினைக்கிறோம், தப்பா நினைச்சிட்டோம்னா அது ஒரு கர்மா. தப்பு இல்லாது உனக்கு கொடுத்த மாதிரி தான் இந்த பூமியை வந்து இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். எனக்கும் கொடுத்துருக்கான், உனக்கும் கொடுத்துருக்கான். இந்த இயற்கையை எல்லா ஜீவராசிக்கும் ஆனது, நமக்கு மாத்திரம் இந்த பூமி ஆனது கிடையாது, எல்லா ஜீவராசிக்கும் ஆனது. அதுதான் உலகம். அப்ப அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே சரிசமா இருக்குது. அப்போ அது நம்ம தேவைக்காக நம்ம புத்தி அறிவு கொண்டு திறமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து ஏமாத்துறதோ, ஒருத்தனை அவைக்கிறதோ, மற்ற பொருளை நம்ம ஆசைப்படுறதோ, இதெல்லாம் வந்து ஊழ்வினை கர்மா வந்து உங்களுக்கு வந்து சேரும், கண்டிப்பா சேரும். உங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி இருப்பீங்கன்னா, பணம் தான் பிரதானம்ன்ற ஒரு மாயல உனக்கு பணத்தை வச்சு எல்லாத்தையும் எது அடையணுமோ அதெல்லாம் நீ அடையிறதுனால அதை நீ மதிக்க மாட்டேன். எப்போ உனக்கு ஒரு தீராத நோய், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது, இல்லைன்னா பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கிட்ட அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கர்மா கூட சேர்ந்து வேலை செய்யுது. ஏன்னா அப்ப நீ வீக் ஆயிடுற, மனோ தைரியம் கிடையாது, மன வலிமை இல்லை, மன ஆற்றல் இல்லை, மனசக்தி இல்லை, குறைவிடும் போது இதோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம துன்பப்படுறது. நமக்கு என்ன எவ்வளவு நல்லா தானே இருந்தோம், எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தும் ஏன் நமக்கு மனசு இப்படி போராடப்படுது, ஏன் மனசு இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு. ஏன்னா இன்பத்திலேயே ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வரும், திடீர்னு ஒரு துன்பம் வரும்போது எனக்கு கொடுத்ததே ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க. இன்பம் எவ்வளவு வந்தாலும் ஏத்துப்பாங்க, துன்பம் வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, கடுகாலம் வந்தா ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த துன்பம் கூட இறைவன் கிரகங்கள் மூலமா வச்சு உங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுத்து ஒரு அனுபவத்தை கத்து கொடுக்குறான். பாருங்க, யாரோட உதவி இல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை கத்து கொடுக்குறான். அப்ப அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம், நம்ம இனிமே இந்த வழியில போகக்கூடாது, சரி வரலன்னு அந்த வழியை அந்த போகக்கூடிய நம்ம அந்த வழியை வந்து நம்ம மாத்தி அமைச்சுக்கணும். அதுக்குதான் அந்த அனுபவம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுலயும் முடியலன்னா அவன் தான் ஒரு குருமார்க்குள்ள போய் தேடும் போது அவங்க வழி நடத்துவாங்க. உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு குடும்பம்னு இருக்குன்னா அவங்க குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். உன் கர்மாவை கழிக்கிறதுக்கோ கர்ம பிணியை வந்து உன்னை எதிர்க்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி எதிராயிடுவாங்க, அம்மாவே எதிராயிடும். இப்படி அவன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உன்னுடைய கர்மா அது. இங்க பிறந்து நீ இப்படி போன ஜென்மத்தில் சேர்ந்து இந்த ஜென்மத்துல இவன் மூலமா நீ பாதிக்கப்படணும்னு இருக்கு விதி. அது அப்படி நடக்கும். அதுதான் இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்னா அதுதான் ஜாதகம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஜாதகம் நம்ம பிறந்த தேதியில என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணிட்டு நம்ம ஊழ்வின கர்மாவை வச்சு அவங்க இந்த கரெக்டா அந்த டைமு அந்த ஜாமத்துல நம்மளை புற வைக்கிறாங்க. நம்முடைய ஆத்மாவை நம்ம உயிர் உருவாகிற அந்த ஜனனமாகிற நேரம் அதெல்லாம் வச்சு கணிச்சு எல்லாத்தையும் நம்மளை வந்து பண்றாங்க. நம்ம அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. எப்போ கண்டுக்கிறோம், நமக்கு என்ன துன்பம் வரும்போது தான் அப்ப ஜாதகத்தையும் ஓடுறோம். அதுல நம்பிக்கை இல்லாதவன் அப்படியே சுத்திட்டு கெட்ட பழக்கங்களை வந்து அதுல பழகிட்டு நிறைய பேர் சீரழிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்னை நீ திருத்திக்கிறதுக்கும் சீரமைச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய அந்த பூமியில வந்து இறைவன் கொடுத்துருக்கான், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு நீ புத்தி வளர்த்துக்கலையே, நீ இதை நம்ப மாட்டியே, யாரையும் நம்ப மாட்டியே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் உதவியா சொல்லும் போது ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவனா நம்மள மாதிரி மனுஷன் தானே, நமக்கு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சிடும். அவர் சொன்னா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு உன்னை அந்த மனசு அந்த கர்மா அவனை வந்து தெத்தி விட்டுரும். அப்படி பண்ணக்கூடாது. உன்னோட வயதுல சிறுவனா கூட இருக்கலாம், உனக்கு புத்திமதி சொல்லுவான். அவன் உனக்கு குரு மாதிரி தான். குருன்ற ஒரு வயசுல ரொம்ப பெரியவரா இருக்கணும், நல்லா தாடி கீடி ஊட்டுக்கணும், பெரிய சாமியார் மாதிரி காட்டுல இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குரு இருக்காரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மகானை நீ தேர்ந்தெடுத்துட்டு ஒரு குருவை நீ தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா குரு இருக்கிறவங்க அவன் லைஃப்ல நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அப்புறம் வயசான காலத்துல அவனுடைய ஆன்மீக பயணத்துக்கும் ரொம்ப அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க எப்போ உண்மையா நம்பி ஒரு குரு கிட்ட போயிட்டு நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உனக்கு தெரியாது, அவங்க குருன்றவரே உனக்கு சொல்லாம செய்யறது தான் குரு. அவரு வந்து உன்னை வந்து கேப்சர் பண்ணிப்பாரு, அவர் கையில உனக்கு தெரியாது. நீ என்ன செஞ்சாலும் நீ என்ன நினைச்சு குரு வந்து நம்மள மதிக்க மாட்டேன்றாரு, திட்டுறாரு, நம்மள வந்து 4 பேர் முன்னாடி அசிங்கமா பேசுறாரு, திட்டுறாருன்னா அவனை சோதனை பண்றாரு. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ சோதனைகளும் தாங்குறாம பாக்கணும். தாங்கலன்னா அவனை விட்டுருவாரு. ரைட் பாப்பா நீ உன் வேலையை நீயே போயிடு. அவரு ஒன்றும் அனுப்ப மாட்டாரு, யாரையும் அனுப்ப மாட்டாரு. அவரு நீயே போயிடு.
நீயே போயிட்டு. ஆனா வந்து உன்னை எங்கெங்க உயிர் அந்த உயிர்கண்டம் வரும்போது மட்டும் உன்னை பாதுகாப்ப. நீ எந்த இடத்துல எங்க சுத்தினாலும் அவர் உட்கார்ந்ததுல அவர் நிஷ்டையில கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இது என்ன பண்ணிக்கிறான், இது நம்ம நினைச்சிட்டு இருக்கான், இப்படி பார்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா வெளியே காட்டிக்க மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் பேசும்போதும் அந்த ஆற்றல், ஆன்மீக ஆற்றல், அந்த ஆவி வெளியே வரும்போது நஷ்டமாகும். அதனால சொல்ல மாட்டாங்க. அதை போய் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பத்தியா அவன் இப்படி பண்றான், அவரை கஷ்டப்படுறான், என்னை விட்டு போனா எப்படி இருக்கான் பாரு கஷ்டப்பட சொல்ல மாட்டாங்க. மனசுல வச்சு விட்டுட்டு அடுத்தது பார்ப்போம். வேற யாரும் நல்லவங்க வராங்களா, நல்லவங்க சரி அவன தேர்வானா அந்த வேலைக்கு போயிடுவாங்க. இவனை கண்டுக்கவே மாட்டாங்கம்மா, அப்படியே மறந்துடுவாங்க. வந்தா என்னப்பா ரைட்டு ஓகேப்பா சந்தோஷம் போ பாப்பா நினைச்சு. ஏன்னா அவன் மனுஷன், அவ்வளவுதான். அவனுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை. ஆனா ஆசை இருக்கு. குரு கிட்ட வந்து நைஸா எதனா ஒண்ணு அவர் அன்பா பேசி காலில் வந்து நான் தான் சாமி உங்களுக்கு எல்லாமே, நான் அப்படி சாமி இப்படி சாமின்னு பெருமைகளை பேசி ஆசீர்வாதத்தில் காட்டி அவனுடைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஈகோ பார்ப்பான். நமக்குன்னா நான் குருநாதர் நமக்கு வந்து வேலைக்கார மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் குருமாதர். குருவுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம நல்லது செய்யக்கூடாது. அதே மாதிரி குரு கூட யாரும் கிட்ட சேரக்கூடாது. இப்படி பண்ணுவாங்க, என்னன்னா பண்ணுவோம். ஐயோ மனிதன் வந்து சாதம் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் கஷ்டமா மனுஷன் தான் காரணம், மனிதன் தான் காரணம். அது மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு காலம். அப்ப எப்படி இந்த கர்மாலாம் தீரும்? குருவே ஏகப்பட்ட கர்மா வாங்கி வச்சுப்பா, எல்லா கர்மா வாங்கி வச்சுட்டு அவரை போய் நீ தப்பா நினைக்கிறதோ, அவரை போய் நீ நிந்தனை பண்ணனா ஆட்டோமேட்டிக் அந்த மூட்டையில உனக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் உனக்கு வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சுக்காது. அப்படி இந்த கர்மம். அப்போ ஒரு குருமாரை நீங்க நல்லது குருமாருன்னா நீ சாமியத்துல வேணாம், வீட்லயே பெரியப்பா இருப்பாரு, பக்கத்துல எல்லாம் வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்க. அவர் நல்லது நம்ம சொன்ன போது நம்ம வச்சு நல்லது சொன்னா அவர் குருவா நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையை உங்களை நடத்தலாம். அது மாதிரி ஆகும். ஜோசியத்துல போனேன்னா உங்களுக்கு கணிச்சு கொடுப்பான் நல்ல ஜோசியர். மெயின் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, ஜோசியர் இந்த மனுஷன் என்ன பண்றான்னா நம்ம கிட்ட வருவான். சாமி நீ தான் சாமி கரெக்டா சொல்றீங்க, நீ தான் சாமி சொல்லிட்டு இவரு எங்கெங்கயோ போய் பார்ப்பாரு. சாமி கிட்ட வந்து ஒண்ணும் சாமி எப்படி சாமி அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. குரு கிட்ட போய் நீ ஒரு விஷயத்த கொஞ்சம் ஜாதகம் பாக்குறேன்னா அதுக்கு வந்து குரு தட்சணை வச்சு முறையா பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓசியிலே பாத்துக்கிறது. ஆனா துட்டு கொடுத்து வெளியே பாத்துக்கிறது. ஒண்ணு இல்ல, இருக்கிற ஜோசிக்காரன் எல்லாம் போய் பாக்குறது. அப்ப என்னமே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த ஜோசியம் பாக்குறதுக்கு அந்த ஜாதகம் அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. அதுக்கு தெரியும் இவன் இதே வேலையை சுத்தி நிக்கிறான்ட்டு. லாஸ்ட்ல இவர் ஒரு ஜோசிக்கார கிடையாது. இவர் ஜோசிக்காராட்டி இவர் எத்தனை ஜோசிக்காரில் பார்த்துட்டு விட்டு வந்தாரு. அதே மாதிரி இவர் வந்து நூலாக நிற்கிறாரு. வரவங்கிட்டலாம் நீ இப்ப அவன் நம்ம கிட்டையும் பாக்குறோம். இப்படி வரக்கூடாது. அந்த கர்மா அப்படியே திரும்பி ரிட்டன் வரும். அப்படி வரக்கூடாது. யாருன்னா ஒரு குருவா நீ ஏத்துக்கும், மானசீகமா நீ ஏத்துக்கும். மானசீகமா பிரச்சனை நீ தான் போற, நீ தான் அது பண்ணணும். அவங்க குருமா இருக்கலாம், அவங்க சும்மா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க தியானம் பண்ணி அவங்க அந்த ஆன்ம சக்தி ஏற்று ஆன்மாக்களோட அந்த இறையாற்றலோட போய் கலக்கணும் சொல்லிட்டு போறாங்க. அவன் போக்குல அவன் போயிட்டே இருப்பான். அப்படி இருக்கும். நீ இப்ப அவங்ககிட்ட தேவையான கர்மா நீ இப்ப வாங்கிக்க கூடாது. குருமார்கிட்ட கர்மா நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உன் கதை. அது தெரியாது உன்னை. இன்பமாவா இருப்போம், எல்லாமே கொடுக்குற மாதிரியே கொடுக்கும், எல்லாம் வச்சுக்கினே இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி செஞ்சுனே இருக்கும். மண்புழு மாதிரி. அதாவது ஒருத்தர் மரண தண்டனை வந்துச்சுன்னா உடனே மரண தண்டனை கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. உனக்கு இத்தனை மரண தண்டனை 10 நாள் மரண தண்டனை, அந்த 10 நாள் நொந்து நூலாகி நம்ம சாக போறோம் சொல்லிட்டு கவலைப்பட்டு போறோம். அதுதான் பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கிறதுலே. அத மாதிரி ஒரு விஷயம் இந்த குருமார். நான் அதிகமா குருமார்லையா நான் நிறைய வீடியோல அதிகமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன்னா அது எனக்கு தெரியும் அதோட என்னன்ட்டு. மாதா பிதா குரு தெய்வம். பாத்தீங்களா? மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. புரிஞ்சுங்க? அப்போ அப்படியாப்பட்ட குருமார்களையே இன்னைக்கு நிறைய பேர் உதாசீனப்படுத்திடுறாங்க. உதாசீனப்படுத்துறது பிரச்சனை இல்லை, அவங்க கொடுக்குற வாக்கு, அது வாய், அந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை தெரியல. தன்னோட வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுக்கல. அவன் தன்னோட வார்த்தையை மீறுறான். கொடுத்து வாக்க காப்பாத்துறான்னா அவனுக்கு மானிடனா இருக்கிறதுக்கு பூமியில வாடுறதுக்கு தகுதியே கிடையாது. அது மாத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னா நம்மளால ஒரு தெய்வத்துக்கு போயிட்டு ஒரு நான் அதை செய்யறேன் சாமி இது செய்யறான்னு சொல்லிட்டு செய்ய முடியலன்னு என்னால செய்ய முடியலையே, செய்யக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க ஐயா, நான் செய்யறேன், என்னை மன்னிச்சுங்க, நான் தெரிஞ்சோ தெரியாம மனுஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாக்கு, அந்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல, அந்த வாக்கை காப்பாத்துக்கு என் வாழ்நாள் முதல்ல நான் முயற்சிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு நம்ம மன்னிப்பு பெற்றோம். ஆனா மனிதன் அப்படி பண்றான் நினைக்கிறீங்களா? எவ்வளவு திமிரு ஆணவம் தெரியுமா? எவ்வளவு ஆணவம் தெரியுமா? அப்படி பார்ப்பாங்க மனிதர்கள். ஆனாதான் சொல்றேன், மனிதனோட கஷ்டத்துக்கு மனிதன் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. இறைவனும் காரணம் கிடையாது, கிரகனும் காரணம் கிடையாது. அது வந்து ஊழின கர்மால வர்றது.
நீ கடன் வாங்கும்போது கடவுள்கிட்ட சொல்லிட்டே வாங்குற, உன் இஷ்டத்துக்கு தானே செய்யற, துன்பம் தான் அங்க போற. அப்படி இப்படி நம்ம அந்த கர்மாக்கள் வந்து ஊழ்வின கர்மா எப்படி செய்யறோம்னா, இது ஒரு பாதை. குருமார்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்கறதுல இவங்களே முடிவெடுக்கிறது, இது சில விஷயம் எடுக்கலாம். நீங்க முடிவு எடுக்கலாம், அது தெளிவா இருக்கணும். நம்புறதில்ல யாரையும், நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை. பணம் பணம் போடுறாங்க, பணம் தேவைதான். அந்த பணமே நாளைக்கு அது உங்க வினையா அமைஞ்சிடும். உன்னை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும், அதுக்கு மீறி அந்த பணம் போச்சு அதை காப்பாத்துறதுக்கு நீ ஓடணும் பின்னாடி. அவ்வளவுதான் அந்த உலகம், வேற ஒண்ணுமே கிடையாது. அழிவுதான். இப்ப பாருங்க, நாடுங்கள்லாம் இப்ப எல்லாமே வசதி வாய்ப்பு எல்லாம் ஆயிடுச்சு, அனுதாயம் எல்லாம் சேர்த்தாங்க. இப்ப என்ன எதுக்கு சண்டை நடந்தது? யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு. அனுதாயம் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும். இப்ப பணம் வர வர நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், பயம் வந்துடும். பாதுகாத்துக்கு சில ஆயுதங்கள்லாம் வாங்கி வைக்கணும், ஆட்களை வச்சுக்கணும், தேவைப்படுது இல்ல. அதே டெய்லி அன்னாட காசு நீங்க இல்லா பட்டு ஒன்றும் பிரச்சனை, அவன் ஜாலியா சாப்பிட்டுட்டு ஜாலியா அதுன்னு போயினே இருப்பான். இதான் உலகம், இது மாய உலகம். இந்த மாய உலகத்துல புரிஞ்சுக்கிட்டு இந்த மாய உலகத்துல இந்த மாய கடலில் நீந்தி வரணும். அதுதான் இந்த பிறவி நமக்கு. அதே மாதிரி இன்பமா இருக்கிறது தான் இறைவன் நம்ம அமைச்சிருக்காங்க. நீ என்ன பண்ண, துன்பங்களை வந்து இங்க ஏற்படுத்திக்கிற. அந்த அறிவு இல்லை, அந்த ஆற்றல் இல்லை, அந்த பக்குவம் இல்லை. புரியுங்களா? அப்போ இப்ப இந்த வீடியோ பார்க்கலாம், அவனுக்கு தேவையான விஷயம் சொன்னா மட்டும் பார்ப்பான், இல்லைன்னா கடத்தி விட்டு போயிடுவான். அது என்ன சொல்ல வரான்னு கொஞ்ச நேரம் நின்று பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த நேரத்தை கூட மற்றவனுக்கு ஒரு செலவு பண்றதுக்கு தயாரா இல்லை, அவ்வளவு சுயநலமா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மரம் இருக்கு, சாஸ்திரங்கள் எல்லாமே கரெக்டா பக்காவா இருக்கு எல்லாமே. அந்த சாஸ்திரங்கள் படி யாரும் மனுஷன் வாழறதில்லை. ஆனாலும் அந்த கர்மாக்கள் வந்து சீக்கிரமா நமக்கு வேலை செய்யணும். இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை பேர் பார்த்துருக்கோம். என்னுடைய லைஃப்ல என்கிட்ட வரவும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த கர்மாக்கள் எப்படி செய்யறது அப்படின்னு அவர் கேட்கறேன். நீங்க ஒரு தண்ணி சாப்பிடும்போது கூட அது நன்றியை நீங்க தெரிவிக்கும். அந்த தண்ணியில மனுஷங்க வாழ முடியாது. அப்ப அந்த தண்ணி நமக்கு கிடைக்குது இல்லை ஈஸியா, அதுக்கு ஒரு நன்றி தெரியும். யாருன்னா ஒரு உதவி பண்ணாங்க நமக்கு, ஐயா எனக்கு உதவியா நீங்க பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த உதவி, அதே மாதிரி உதவின்றது வந்து நீங்க அவங்க கேட்காம முன்னாடி செய்யணும். அதே மாதிரி குருமார்கள், உங்களுடைய குருமார்கள் எல்லாம் எந்த குருமார்கள் உங்களால் முடிஞ்சது நீங்க உதவி பண்ணாங்க. ஏன்னா அவங்க மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க. நிறைய சித்தர்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக நல்லது செய்ய வராங்க. அப்ப அங்க போய் நம்ம வந்து அவர்கள் உன்னால வந்து கடன் வாங்கி செய்ய சொல்ல, உன்னால் முடிஞ்சது 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க, பசுமாட்டுக்கு அதனை கொடுங்க, ஜீவராசி. அதுவும் முடியலையா, உண்மையா இல்லையா, உன் மனசார நீ வேண்டிக்க. எல்லா ஜீவன்களும் பசியும் பட்டினி இல்லாம அது கர்மா தகுந்த மாதிரி அதுங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியா இந்த பூமியில வாழ்றதுக்கு அருள் புரிவாயா ஆண்டவனே குருவே அப்படி நீங்க வேண்டிங்க. வேற என்ன பண்ண முடியும்? அதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கணவன் இல்லாம கஷ்டப்படுறாங்க, கணவன் இருந்தும் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி பெண்களாலே ஆண்களும் கஷ்டப்படுறாங்க. ரெண்டுமே நடந்துன்னு இருக்குது. ஏன் அப்படி நடக்குது? கலியுகம். அது கலியுகம். ஒரு காலத்துல வந்து ஒருத்தர் சம்பாதிச்சு 10 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தான். கணவன் சம்பாதிச்சு மனைவி பிள்ளைகள் சித்தப்ப தம்பி பொண்டாட்டி இப்படி பலெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. மனைவி வேலைக்கு போனாதான் எல்லாமே குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்போ உற்றார் ஊரெல்லாம் கூட வச்சுக்கிறது அங்க வாய்ப்பே கிடையாது. அப்ப தான் பிள்ளைகளை வச்சுக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை உதவி செய்யுது. அது கூட அந்த பிள்ளைங்க பெருசாச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் தனியா அப்படின்னு. இப்ப முன்னெல்லாம் தனி குத்தனம் போனா பெரிய சண்டை போடுவோம். இப்ப அப்படி கிடையாது. தாய் தாப்பனே நீ கிளம்பா, கல்யாணம் ஆச்சா உனக்கு ஒரு வீடு எடுத்துக்க, உன் பொழப்ப நீ பாருன்னு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த அளவுக்கு மனப்பக்கம் வந்துச்சு இப்போ. அப்ப மாறிது. அப்ப இந்த பொருளாதாரம் நம்மளை வந்து இப்படி அமைக்குது. அதுதான் நம்ம கரெக்டா நம்ம வந்து இது பண்ணணும். யாருடைய சொல்லுக்கும் நீங்க ஆளாகக்கூடாது. ஏதோ ஒரு சொல்லிட்டு அவன் மனசார அவனை சொல்லிட்டானா அது கர்மா அவனுக்கு சேரும். கர்மானா உடனே வேலை செய்யுமா? கிடையாது. உன்னுடைய நேர காலம் வரும், அதுக்குன்னு உனக்கு நல்ல நேரம் கேட்டா எல்லாருக்கும் இருக்கு. நல்ல நேரம் கேட்டா இந்த பூமியில வந்து எவனுமே பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் மகிழ்ச்சியான்ற 100% அப்படியே மகிழ்ச்சியா இருந்து வாழ்ந்துட்டு போனாலும் சரித்திரமே கிடையாது. அவனுக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், எந்த காலம் நடக்கும், எது இழக்கணும்னு இருக்கு, எது பெறணும் இருக்கு, எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா?
அப்போ இந்த கோயில், தெய்வம், கிரகங்கள், ஜீவ சமாதிகள் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் மனோசக்தி தைரியமா இருக்கும். மனோசக்தி தைரியமா இருக்கும். அப்பதான் இந்த பிரச்சனைகளை நீ கடந்து போக முடியும். அதுதான் அங்க சார்ஜ் பண்றதுக்கு. ஆனா அந்த சக்தி ஊட்டல் பெறுவதற்காக தான் அந்த ஜீவசமாதி போக சொல்றோம் மெயினா. அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் உங்க ஜாதகப்படி என்ன ராசி, என்ன லக்னம், எதுல பிறந்தீங்க, எந்த இறைவனை வழிபட்டா நம்ம பிரச்சனைக்கு, எந்த பிரச்சனைக்கு எந்த இறைவனை வழிபடணும், எந்த கிரகத்தை வழிபடணும், எந்த நேரத்துல வழிபடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கணிச்சு நீங்க அது போய் பார்க்கணும். அந்த ஜோசிகாரங்கிட்ட, இந்த சித்தர்கள்கிட்ட எல்லாம் போய் பேசக்கூடாது. போய் பேசுறதுன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. தரித்திரம் தான் வந்து சேரும். சரி, ஃபர்ஸ்ட் நீ உண்மையா இருக்க கத்துக்க. உன் பிரச்சனை, உன் கர்மால இருந்து நீ வெளியே வரனா நீ உண்மையா இருக்கணும். உன் மனம் பரிசுத்தமா இருக்கணும். உன் உடல் பரிசுத்தமா இருக்கணும். உன்னுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும். உன்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். உன் செவி கேட்டல் சரியா இருக்கணும். கண்டதை காதலெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி உன்னுடைய செயல்களை, அடிப்படை செயல்களை, அடிப்படை கடமைகள் இதெல்லாம் நீ கரெக்டா வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்டா தெய்வமே கிட்ட வந்து எல்லாமே கொடுக்கும். தெய்வமா இருந்தாலும் சரி, சித்தரா இருந்தாலும் சரி, கிரகங்கள் இருந்தாலும் சரி, உன் இஷ்ட தேவதை, உன் குல தெய்வதை எல்லாமே உனக்கு உதவி செய்வாங்க. நீ கேட்கும் போது டான் செய்வாங்க. போதுமா? இந்த ரகசியத்தை நான் சொல்லுறேன். அந்த அளவுக்கு அவங்களால முடியாதனாலதான் சில பேர் குருமார்களை பிடிச்சி சில மந்திரங்களை வச்சு தன்னுடைய குலதெய்வ தெய்வங்களையோ கிரகங்களையோ கொஞ்சம் வசியம் பண்ணி சில காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. புரியுங்களா? அப்படி கடுகளவு நீ செய்த குற்றமோ பாவமோ அது கண்டிப்பா உனக்கு தொடர்ந்து வரும். அது மாத்திரம் நீங்க இதே பண்ண முடியாது. உனக்கு மன்னிப்புன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி தான். ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன் தெரிஞ்சு அப்படி நீங்க அதுல இருந்து சொல்லிட்டு வெளியே வந்து கரெக்டா இருந்ததுன்னா அது கரெக்டா போயிடும். ஆனா அது ஆண்டபடி போய் நம்ம வேண்டிதான் நடக்கல அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்து தப்பு பண்ணியிருந்தோம்னா பெருசா செஞ்சு விட்டோம். விடமாட்டான் கடவுள். உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏன் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணணும்? எந்த கடவுளும் பனிஷ்மெண்ட் வாங்க மாட்டாரு. ஏன் உன்னை லாக் பண்ணிடுவாரு? அதுதான் விஷயம். யாரும் கடைபிடிக்க முடியாது. உன்னுடைய செயல், உடல் இயக்கம், எண்ணங்கள், மனத்தை இயக்காம ஸ்லோ பண்ணி விட்டுருவாரு. முடிஞ்சு போச்சு. ஏன்னா உன்னால் மற்றவங்க துன்பம் வரக்கூடாது. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த கர்மாக்கள் நம்ம எல்லா விஷயத்திலும் செய்யறோம். கர்மா இல்லாம கர்மா தான். நீ கர்மாவினா வாங்கிட்டு தான் வந்து பிறக்கிறீங்க. மனித பிறப்பே, இந்த மானிட பிறப்பே பார்த்தீங்கன்னா கர்மாவின் அடிப்படையில தான் பிறப்பு ஜனனம் நடக்கிறது. அப்போ நீ பிறக்கிற நாள், பிறக்கிற திதி, பிறக்கிற நட்சத்திரம் இதெல்லாம் கர்மாவின் அடிப்படையில தான் உனக்கு நடக்குது. கர்ம நட்சத்திரம் நீ வேணா போய் பாரு. உங்க நட்சத்திரம் என்ன கர்மா வாங்கிடும் சொல்லும். அந்த கர்மா படிதான் எல்லாமே நடக்கும். அதை மீறி எல்லாம் நடக்காது. அப்ப அந்த கர்மா தீர்த்துக்கிறதுக்கு, அதாவது அது கழிச்சுக்கிறது சில விஷயம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிக்கணும். இன்னைக்கு பார்த்தோன்னா பசங்க என்ன படிச்ச உடனே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நிறைய சம்பளம் வாங்கணும், மற்ற மாதிரி வீடு கட்டணும், அம்மா அப்பா காப்பாற்றணும். அப்படி சின்ன வயசுலயே ஐடி வேலை, பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போறாங்க. ஒரு 10 வருஷம் தான் அவங்க. 10 வருஷத்துக்கு பாருங்க, திருமணம் ஆயிருக்கும், கல்யாணம், குழந்தை இல்லாம இருக்கும், இல்லை குழந்தை வேணாம் தள்ளி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா குழந்தை வராது. அவனை தலைமுடி கொட்டுறது, கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், ஃபைல்ஸ், எல்லா நோய்களும் வந்துடுது. ஏன் வருதுன்னா அதிக ஸ்ட்ரெஸ். நம்முடைய தேவைகளுக்காக அந்த தலையில அந்த சுமந்துக்கிறோம். அதிகமா நம்ம துன்பங்களை சுமக்க உஷ்ணமாகி நம்மளுடைய உழுநீர் காரணமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இவனை விட்டான் இப்படியேதான் ஓடி நிற்பான்னு சொல்லிட்டு நம்ம நோய் நொடி கொடுத்து உட்கார வச்சிடும். வைத்தியம் பார்த்துனுக்குது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு குருமார்கள் அமையறதுக்கு உங்களுக்கு நல்ல லக்கு இருக்கணும். நல்ல புண்ணிய கர்மா கொஞ்சம் இருந்துதான் அந்த குருமார்கள் அமைவாங்க. சில பேர் ஜாதகப்படி அமைஞ்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருவாங்க. ஆனா அந்த கிடைச்ச குருமாரை நீ விட்டுட்டுன்னு வச்சுக்க, ஒன்னு மாதிரி துரதிருஷ்டாரி அமைய கிடையாது. மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். வசதி இல்லை அப்படின்னு போவாங்க. அது குருநாதர் எதனா பண்ணி விடாது, தெரியாது. அங்க போயிட்டு சாமி குருமார்கிட்ட போயிட்டு வர நமக்கு வருமானம் வருதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கட் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் அதிகமாயிடும். வருமானம் வர 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 அங்க வர்றதை கட் பண்ணி முடிஞ்சுச்சா. ஆனா அது எப்போ உனக்கு அடி வாங்குமோ கரெக்டா கையில வாங்கிடும். யாரையும் ஏமாத்தி எதுவும் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. நீ ஏமாத்தினா இன்னொத்தி ஏமாத்த போறோம். நீ 100 ரூபாய் ஏமாத்தினா இன்னொரு 200 ரூபாய் ஏமாத்த போறோம். அவ்வளவுதான் நடக்கும் இந்த பூமியில, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இன்னைக்கு நடக்கிற இந்த கர்மாக்கள் எல்லாருக்குமே நம்ம பூர்வ புண்ணிய ஜென்மம்,
பூர்வ புண்ணியம், நம் முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், இதனால வர்றதுதான் நமக்கு எல்லாமே மாறிட்டே போகுது. இப்ப என்னைக்காவது நீங்க நினைக்கிறீங்க நம்ம யாரு, நமக்கு என்ன, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஏன் இந்த தாய் தப்பனம் பிறந்திருக்கோம், எதுக்கு இந்த ஜாதியில பிறந்திருக்கோம், எதுக்கு இந்த இடத்துல பிறந்திருக்கோம், நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், என்ன செய்ய போறோம், எதுக்கு இவங்க அண்ணன் தம்பியா நம்மளுக்கு பிறந்திருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி நமக்கு கொண்டாட்டியா வந்திருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எதுக்கு இந்த பசங்க பிறந்திருக்கு, அதுங்களுக்கு என்னத்துக்கு இந்த பேர் வச்சிருக்குது, ஏன் அதுங்க வருது, நம்ம செய்யறதுதான் செய்ய போறாங்க, நம்ம இதுல வந்தது என்ன, போனது என்ன, இருக்கிறது என்ன, சொல்லுவாங்க. வந்தது என்ன, போறது என்ன, இருக்கிறது என்ன, ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. இதுக்குதான் படாத பாடுபடுறான், என்னன்னா போய் பேசுறான். 3 வேளை சோறு தின்றதுக்கு பொய்யனா போய் ஆகப்பட்ட போய் பேசுறான். அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட 1 மணி நேரம் பேசுறாங்க, நமக்காக டைம் ஒதுக்கி நம்ம பேசுறான்னா, அந்த பேசுறவருக்கு அவர் உழைச்ச உழைப்பு, அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல், அவருடைய நேரம் உனக்காக செலவு பண்ற. அப்ப எவ்வளவு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனா கொடுக்குறது கிடையாது. டைம் பாஸ் நினைக்கிறார். அந்த மரியாதை கொடுக்குறது இல்லை, அதுக்கான மரியாதை கொடுக்குறது இல்லை. இப்படியெல்லாம் பொதுமக்கள் தப்பு பண்ணி பாவம் பண்ணி அப்பெல்லாம் பிரச்சனை வந்து குருமார்கள் நிக்கிறதும், சாமி கிட்ட நிக்கிறதும், ஜீவ சமாதியில் போயிருக்கிறது எப்படிங்க நடக்கும்? யோசிக்கணுங்க. ஒருத்தர் நமக்காக பேசுறாரு, ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா சொல்றாரு, இல்ல ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாருன்னா அந்த நேரத்துக்கும் அவர் செய்யற அந்த செயலுக்கும் நீ நன்றி விசுவாசமானவா இருக்கணும். நன்றி விசுவாசமா இருக்கணும். அந்த நன்றி விசுவாசம் கிடையாது மனிதகிட்ட. அப்ப கர்மா சேரதானே செய்யும். புரியாது? அப்ப எங்க இருந்து சந்தோஷம் வரும்? வராது சந்தோஷம் மனசுல. உன் மனசை நீ அடக்கியால முடியாது. அப்புறம் நீ சொன்ன பட்சம் அது கேட்காது. ஏன்னா நீ ரொம்ப கெட்டவன். சமயம் கிடைக்கும்போது அத வேலை எல்லாம் சாதிச்சு சமயம் கிடைக்கும் கைட்டின்னு போறது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சா? நீ யாருன்னு உனக்கே தெரியும். நீ எப்ப ஒண்ணு விட்டுட்டு கிளம்புறியோ அப்ப நீ யாரு நீ உணர்ந்துருவ. அவ்வளவுதான் விஷயம். எப்படி மனுஷன் உயிரை விட்டுட்டா மேல போயிடுறான்ல, அவன் யாரு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போய். அது மாதிரி ஆனால யாருக்கு எந்த துன்பம் நீங்க செய்யாதீங்க. உணவுல கூட சரி, நல்ல ஒருத்தர் உதவி பண்ண கூட நல்ல உணவா கொடுக்கணும். ஏதோ மிஞ்சி போனது, மீதி ஆனது, வேஸ்ட் ஆன பொருள் எதுவுமே சில பேர் உதவி பண்ற நல்ல பேர்ல கொடுப்பாங்க. அது மாதிரி கர்மா, அது மாதிரி பாவம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ சாப்பிட்ற பொருள் எதோ இருக்கோ அது, அவனை ஒரு பிச்சைக்காரனவோ அவன் இல்லாதவன் எதை கொடுத்தா வாங்கிப்பான்னு சொல்லிட்டு உன் தேவையற்ற பொருள் இருக்கு எதுவுமே நீ கொடுத்து நீ தர்மத்தை எதிர்பார்க்கறது வேஸ்ட். தர்மம் கிடையாது, கர்மா. அதே மாதிரி இந்த ஜீவராசிகள், நாய், இது மாதிரி மாடு, இதுங்களுக்கெல்லாம் சில உணவு அளிக்கிறன்ற பேர்ல போய் அது சாப்பிடாத உணவெல்லாம் எதுவும் வாங்க கொடுத்து அதுக்கு வந்து அது உணவு மீறி, அதுக்கு தெரியாது பாவம், 5 ஜீவம், அது பசிக்காக எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுறது. பாவம் கர்மா தான் செத்துக்கிறேன். மாடுனா மாடு என்ன சாப்பிடும், நாய்னா நாய் என்ன சாப்பிடும், பூனைனா பூனை என்ன சாப்பிடும். அது மாதிரி உணவுகளை தான் நம்ம அதுக்கு கொடுக்கணும். அப்பதான் உண்மையான புண்ணிய கர்மா நம்மளுக்கு கிட்டும். பாவம் புண்ணியன்ற 2 தராசு மாதிரி இருக்குமா. அத பாவ கர்மா இருக்கு, நீ துன்பத்துல ஆட்பட்டுன்னு இருப்ப. அதே புண்ணிய கர்மா உனக்கு ஏற 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 பாவ கர்மா கம்மியாயிடும். புண்ணிய கர்மா வந்துச்சுன்னா புண்ணிய கர்மா நீ பூமியில உனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லார்கிட்டையும் எல்லாமே நீ கேட்டு நீ பெற்றுக்கலாம். வாழ்க்கை நல்லபடியா ஒரு நல்ல நியாயமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் பல கர்மாக்கள் நம்மளுக்கு சேருது. சில கர்மாக்கள் இப்படி தீர்த்துக்கணும், இது வழி. இது நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு. கர்மாவை சொன்னோம்னா மனுஷன் டெய்லியும் பண்ண சொன்னா அதனால என்னால சில பேர் நினைப்பா அவன் செய்யற செயல நம்ம சொல்லுவோம், அவனுக்கு புரிய, ஆனா இந்த ஆளு வேலைன்னா நம்மள திட்டுவாப்புல. அது ஒரு கர்மா சேர்த்துப்பான் அப்படி. ஏன்னா இது பாருங்க, நீங்க சாப்பிட்ற பொருள் பாருங்க, செய்யற தொழிலாம் பாருங்க, எல்லாம் கலப்படம். அப்ப என்ன பண்ண தப்பு? அந்த கலப்படான பொருள் தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப இந்த உடம்புக்கு கலப்படமான விஷயம் நம்ம தெரிஞ்சோ தெரியாம நம்ம உடம்புக்கு துரோகம் பண்றோம். அது ஒரு கர்மா. இந்த உடலுக்கு, இந்த உடல் வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இருக்கிறது தான் ஆண்டவன் நம்மளை வந்து வடிவமைச்சு. பாத்தீங்களா, அந்த உள்ள உறுப்பு ஹார்ட் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு மென்மையான, அது எத்தனை வருஷம் வாழ்க்கை. அந்த கிட்னி பார்த்தீங்கன்னா மாத்தோண்டு எவ்வளோ நம்ம சாப்பிட்றதும் ஜீரணம் பண்ணி ரத்தம் பிரிச்சு அது வேலை அதுங்க செஞ்சுட்டு இருக்கு. அது கொஞ்ச நேரம் ரிஸ்டார்ட் தான் ஆகும். அப்படியாப்பட்ட உறுப்புகளுக்கு இதை மாதிரி தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத உணவு பழக்கம்லாம் நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து அல்பாயுசில் நம்ம இறந்து நம்ம ஆத்மா வந்து அது சொல்லுவாங்களே, அது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, சொர்க்கலோகம், நரகலோகம், பித்திருக்கலோகம் இப்படி இருக்கு. எதுக்கும் போகாம அலைஞ்சிக்கணும், எங்கே தான் போச்சுன்னு தெரியாமலோ இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குதுங்க நம்ம இன்னைக்கு.
அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சில விஷயங்கள நல்ல உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ நல்லது கெட்டது சொல்றதுக்கு உள்ள ஒரு ஜட்ஜி வந்து உட்காந்துக்கிறாரு மனசாட்சி. அவர் சொல்லாரு எல்லாமே, டேய் இது வேணாண்டா, இது சரி வராதுன்னு. நீ கேட்கறதில்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இதை யோசிச்சு நீங்க கொஞ்சம் இது போட்டாங்க. உங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு தான் நான் சொல்றேன். நான் வேற ஒன்றும் கிடையாது. மென்மையா இருங்க, மென்மையா இருங்க, எதுக்குமே பதறாதீங்க, எளிமையா வாழ கத்துங்க, செம்மையா இருப்பீங்க நீங்க. வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை. அது வந்து யாருக்கு இப்ப கேக்குறாங்க, இளமையில இருக்காங்க கேட்கறது, அவங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. எல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிற அந்த 9 கிரக நவகிரகங்களுக்கும் சரி, 9 உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறாங்க, எதுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறது கிடையாது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ வேலைக்கு போனோமா, வந்து சாப்பிட்டோமா, ஏதோ சொந்த பந்தனால பேசணுமா, நிம்மதியா தூங்கணுமா இருந்தோம். அப்போ இப்ப அப்படி கிடையாது. காலையில இருந்துச்சுன்னா இந்த வண்டியை பிடிச்சி போகணும், வேலைக்கு போகணும், வேலையில் இருக்க பிரச்சனைலாம் தீரணும், அதுக்கப்புறம் சாப்பிட்றது ஹோட்டல் போகணும், அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், அப்புறம் பர்த்டே கல்யாணம், அப்புறம் போய் மாலுக்கு போகணும், பர்ச்சேசிங் மார்க்கெட் போகணும். இப்படி அவங்களே துன்புறுத்திக்கிறாங்க. அது ஒரு தன்னை வகுத்துக்கு வச்சு செஞ்சு பண்ணுறதுக்கு இல்லை. அது சில காரணங்களுக்காக நடக்குது. அவங்களுக்கு சொல்லியும் தப்பு கிடையாது, வேற வழி கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும் கர்மா, இப்படியெல்லாம் உருவாகும். இது மாதிரி நிறைய இருக்கு. கர்மா கழிச்சதுக்கு ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் பாருங்க. அதுதான் வழி. ஆன்மீகத்துல வந்து இதுதான் வழி. அது நம்பிக்கை, மெயினா நம்பிக்கை இருக்கும். ஒரு நீ குருவை கூட நீ நம்புறீன்னா நல்ல நம்பிக்கையோட நம்பினாதான் அவரு வாயில வந்த வார்த்தையெல்லாம் உன்னுடைய நற்செயலா வரும், மாறும். ஆட்டம் சொல்லுவாரு. ஜாதகம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. உண்மையா நீ குருவை நம்பிட்டீங்கன்னா அவரு ஒன்று ஸ்கேன் பண்றாருங்க. நீங்க வந்து சித்தருங்க எல்லாம் நடிப்பாங்க, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரியே இருப்பாங்க. என்ன சொல்றான் பார்க்கலாம்னு உன்னை எப்ப பார்த்தாலும் உன்னை ஆய்வு செஞ்சுனே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோதனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சோதனைகளை நீ தாங்க முடியாது. ஆனா அப்படி இருப்பாங்க. சில பேருக்கு லைட்டா சோதனை பண்ணாலும் இருக்கிற அந்த ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. அதனால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் பேசுவோம். ஏன்னா யாருன்னா கேள்வி என்ன சப்ஜெக்ட் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நிறைய விஷயம் இருக்கு, அது வந்து வெளிப்படையா பேச முடியல, சொல்ல முடியல. இப்போ என்கிட்ட வரலாம் நிறைய பேர் வராங்க, ஜாதகம்லாம் பார்க்காம சில விஷயங்கள் நான் வருது சொல்றேன் நான். அது ஊழ்வினை கர்மா வந்து எதனால வந்து எதுக்கு வந்து நீ ஏன் இந்த ஜென்மத்துல நீ எதுக்கு இப்படி வந்து பிறந்திருக்கிற, போன ஜென்மத்துல நீ என்ன இருந்த, எல்லாமே இருக்கு. நீ உன்னோட இறப்பு கொண்டு நம்ம சொல்லிடலாம், இவங்க இப்பதான் இறப்பு வரும் அப்படின்னு இருக்கு. அந்த இறப்பை தவிர்த்து கொஞ்சம் ஆயுளை நீட்டிக்கிறதுக்கும் கொஞ்சம் வழியெல்லாம் இருக்கு. அது வந்து தாந்திரிகமாவும் இருக்கு. உடலை காப்பாத்திட்டா உயிர் வந்து நிற்கும். அப்படி சில விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் நேரடியா உட்கார்ந்து பேசினா வரும். அதே மாதிரி என்கிட்ட வரவங்க பார்த்தா நான் வந்து பாப்பா அவனுக்கு அதை சானிடைசேஷன் நான் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். நீ என்கிட்ட உட்காந்து உனக்கு உண்மையிலேயே நேரம் நல்லா இருந்த ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஜாலியா பேசி நீ போயிட்டாலே போதும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பட்டு எல்லாம் வேலை முடிஞ்சிடும். அது நான் பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காது, இருக்குது சொல்ல சொன்னதானே தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. ஏதோ சாமி வந்து நம்மளை போட்டு பிளேடு போடுறாரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இதே உண்மை. எனக்கு என்ன இருக்கு, என் டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வராங்க, ரைட், அவன் கர்மா தீர்ணம் நம்ம கையில தான் இருக்குது, வந்து போ, கிளம்பு, சாப்பிட்டு நல்லா இருக்கு, போ, நான் அனுப்பிச்சு விட்டுறது, அவ்வளவுதான். ஆனா பார்ப்போம், அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாம் சந்தோஷம். எல்லாம் ஆயுத பூஜை வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. அதனால அந்த பிஸியில தான் இருப்பாங்க எல்லாமே. பட்ஜெட் போட்டு வாழ்ற வாழ்க்கை அது, வேற வழி கிடையாது. எல்லாத்தையும் சமாளிக்கணும். எது சமாளிச்சாலும் எது பண்ணாலும் இந்த பூமியில என்ன பண்ணாலும் எதுவும் எடுத்து போகிறது ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் எங்க போறோம்னு உங்களுக்கே தெரியும். அதனால எதுக்கு நீ பயப்பட, தைரியமா இருங்க. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் தப்பான முடியல, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, தப்பு அது. கடன் ஒருத்தவங்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். அது இருக்கிறதுல நம்ம கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. சந்தோஷப்படப்படதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் தான் நான் சொல்றேன், நான் மனம் சந்தோஷம் அடைய 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 உன் வாழ்க்கை, உன் ஆயுள் காலம், உன் ஆன்மீகம் எல்லாமே வளரும். ஆனா நீ சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா நீ பண்ணியிருக்க வேலை அவ்வளோ. நீ சந்தோஷம் இருக்கணும் உன்னை சுட்டி காட்டாது மனசாச்சு. நான் சொல்ல வேண்டியது அது சொல்லும், உன் மனசாச்சு சொல்லும். டேய் நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு மொல்ல மாதிரி வேலை பண்ணிட்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீ நல்ல வேலை, நான் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா நான் எப்போ ஆயிட முடியும், என்னால எப்போ சரி முடியும் உள்ள இருந்த அப்படின்னு சொல்லுவான் மனசு. அதனால இப்ப பாருங்க,
இதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை ரொம்ப எளிமையானது தான், வேற எல்லாம் இல்ல. துன்பத்தை நீ தாங்கினா வாழ்க்கை எளிமையாயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. துன்பம்ன்றது ஒரு அனுபவம். அனுபவம் கத்து தரதுக்கு சில காலம், அந்த காலம் பொறுத்து இருக்கணும். அந்த காலம் அதுதான் ஜாதகத்துல போய் பாருங்க, எதனால அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்படி பார்த்துக்கணும். சந்தோஷமா பக்தர்களே, நன்றி. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.